வணக்கம். தடம் நியூஸின் காலநேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். பால்மாவின் விலையில் மாற்றம், வெளியான அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார், நலிந்த ஜெயதிச. 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. 3 மாதங்களில் 18 மரணங்கள், ஆபத்தாகும் கொழும்பு. 2025ஆம் ஆண்டுக்கான சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கும் வயல்களில் வேறு போக பயிற்சிகளை மேற்கொள்கின்ற விவசாயிகளுக்கும் நிதி மானியத்தை வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. விவசாயம், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரால் சமர்ப்பித்துள்ள யோசனையை கருத்தில் கொண்டே குறித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2025 சிறுபோக நெற்செய்கை விவசாயிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேருக்கு வழங்கப்படும். மேலும் வயல்காணிகளில் மேற்கொள்ளப்படும் வேறு போக பயிற்சிகளுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வீதம் உயர்ந்தபட்சம் 2 ஹெக்டேருக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் 400 கிராம் பால்மா பொதியொன்றின் விலை 50 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்குள் விலையை 4.7% அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை பால்மா இறக்குமதியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதேவேளை லங்கா சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய நுகர்வோர் பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் சிவப்பு சீனி 8 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலையாக 277 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பு 4 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 279 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கோதுமை மாவு 2 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 162 ரூபாவுக்கு விற்பனையாகின்றது. அதேபோல் 425 கிராம் டின்மீன் 10 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 490 ரூபாவாகும். 1 கிலோ உருளைக்கிழங்கு 13 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 185 ரூபாவாகும். 1 கிலோ வெள்ளை பட்டாணி 45 ரூபாவால் குறைக்கப்பட்டு 750 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. மேலும் 1 கிலோகிராம் பெரிய வெங்காயம் 25 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 160 ரூபாவாகும். 1 கிலோகிராம் வெள்ளைப்பூடு 20 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 575 ரூபாவாக விற்பனையாகிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா மீது சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதிச இன்று தெரிவித்தார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்திர பாராட்டல் கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். சமீபத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது மனித உரிமைகள் வழக்கறிஞர் சுவஸ்திகா அருள்லிங்கத்திற்கு எதிராக பாலியல் ரீதியான இழிவான கருத்தை வெளியிட்டதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படலாம். அதேவேளை நாடாளுமன்றத்தின் கௌரவத்தை பாதுகாக்கவும் நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு குறிப்பிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இனவெறி அறிக்கைகளை வெளியிடுவதை தடுக்கவும் சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பதாகவும் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நாட்டில் இந்த ஆண்டில் மாத்திரம் 19 துப்பாக்கிச் சூடுகள் பதிவாகியுள்ளதுடன் அவற்றில் 18 நபர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது உண்மையில் நாட்டு மக்களுக்கு பெரும் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தரப்பினர் வலியுறுத்தி வருகின்றனர். இருப்பினும் இச்சம்பவங்கள் அனைத்தும் பாதாள உலக கும்பலை சேர்ந்தவர்கள் மத்தியிலேயே இடம்பெறுவதாகவும் இதன் காரணமாக தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அதேவேளை தொடர்ந்து கொழும்பிலேயே அதிக துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. அவை குறித்து இருப்பினும் அரசாங்கம் இத்தகைய அசம்பந்த போக்கினை காட்டுவதை எந்த கோணத்தில் பார்ப்பது என்று விசனங்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. நாட்டில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் இவ்வாறான சம்பவங்களை பார்த்தும் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லையா என்ற கேள்வியும் பல்வேறு தரப்புகளில் முன்வைக்கப்படுகிறது. இந்நிலையில் அரசாங்கமும் இது தொடர்பில் பெரிதாக எவ்வித தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை. எனவே இவ்விடயம் குறித்து விரிவாக ஆராய்கின்றது செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சி.
அனுராதபுரம் பிரதேசத்தில் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் நேற்று திங்கட்கிழமை இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அனுராதபுரம் பிரதேசத்தில் வசிக்கும் 56 வயதுடையவர் என்று தெரியவந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 60 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக அனுராதபுரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், வங்கிகளுக்கு வரப்போகும் பணம். பால்மாவின் விலையில் மாற்றம், வெளியான அறிவிப்பு. அர்ச்சுனா எம்பிக்கு எதிராக சபாநாயகர் நடவடிக்கை எடுப்பார், நலிந்த ஜெயதிச. 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சாவுடன் ஒருவர் கைது. 3 மாதங்களில் 18 மரணங்கள், ஆபத்தாகும் கொழும்பு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.